உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. புளியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் இணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைமேற்களி படைத்து கருணை மழை பொடிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவி குதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதை ஞான வேள்வியின் 12வது நாள் அமர்விற்கு எப்போதும் போல் தப்பாது தலைமை தாங்கியிருக்கின்ற செப்பேட்டு திருமேனி கோவில் திருப்பணிக்கு முகம் தந்ததன் மூலம் புதிய முகவரி பெற்றிருக்கின்ற என்னுடைய ஆரியர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே, செப்பேட்டு திருமேனி கோவில் எழுந்திருக்க உரிய நிலத்தை ஓவகையோடும் உள்ளன்போடும் சிவன்பால் சித்தத்தை வைத்திருக்கிற படியினாலே தந்து உதவியிருக்கின்ற வள்ளல் பெருமகன் கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்களே, இந்த முத்தான நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற இசைவேளாளர் அறக்கட்டளையின் அறங்காவலர் குமரேசன் அவர்களே, 63 சங்கரன் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஏணியாகவும் தோணியாகவும் இருந்து உதவி வருகின்ற கோவில் நகரம் குடந்தை தந்த பெருமகன் பொறியாளர் ஐயா நாகராஜ் அவர்களே, வரவேற்புரை என்கிற பெயரால் தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளையெல்லாம் கொட்டி உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கின்ற ஆருயிர் நண்பர், எல்லை மீறி என்னையே சேக்கிழாராக பார்த்து பரவசப்பட்ட பிடிஏ அரசு பள்ளியினுடைய உறுப்பினர் KN மாமுண்டி அவர்களே, இந்த நிகழ்விலே நேற்றும் இன்றும் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற 63 சங்கரனை ஈன்று புறம்தந்த பெருமாட்டி சரஸ்வதி அம்மா அவர்களே, பத்மஸ்ரீ விருது பெற்ற பெருமாட்டியும்
உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தன்னுடைய நாட்டியத்தின் மூலம் அறிமுகமான அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அம்மா முத்துக்கண்ணம்மாள் அவர்களே, என்னுடைய நண்பர் அரசகுமார் வராத குறையை இட்டு நிரப்ப அவருடைய கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிற என் இனிய நண்பர் தியாகராஜன் அவர்களே, திருக்கோவில் பிரசாதம் தந்து எங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கின்ற சிவாச்சாரியார்கள் PS கணேசன் அவர்களே, TA கணேசன் அவர்களே, ஆசி உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கைலைமணி தவத்திரு திருமூர்த்தி சுவாமிகள் அவர்களே, திலகவதியார் ஆதீனம் சீர் வளர்சீர் புதுக்கோட்டை தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களே, நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற பெற்றோராசிரியர் கழகத்தின் பொருளாளர் அடியவன் என்னை ஆட்கொண்ட இயக்கத்தை பிராலிமலையில் பாதுகாத்து பரிபாலித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி மு.க. சண்முகசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்வில் சங்கரன் ஒரு அயர்வுக்கோ சோர்வுக்கோ ஆளாகிவிடாமல் அவரை வானமும் சிறகுமாக இருந்து பாதுகாத்து இந்த பெரிய புராண வேள்விக்கு நெய்யாய் விழுந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த பூபாலன் அவர்களே, எளியவன் எனக்கு பொற்களி வழங்கியிருக்கின்ற SMS பர்னிச்சர் உரிமையாளர் SM சுந்தரம் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக முன்கூட்டியே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நிரல்பட முறையாகவும் சிறப்பாகவும் திருநெறிய தமிழில் தொகுத்து தருகின்ற தேர்ந்த புலவர், ஆதீனப் புலவர், நான் வணங்கி மகிழுகின்ற தகுதிக்குரிய ஆசிரியர் பிரபாகரமூர்த்தி அவர்களே, பொத்தப்பாடியில் பொய்யாமணியில் 1000 கனவுகளோடு அருமை நண்பர் சங்கர் நிர்மாணிக்கின்ற அந்த செப்பேட்டு திருக்கோவிலை வடிவமைக்கின்ற வரலாற்று கடமையை செய்து வருகின்ற இன்றைக்கு பாராட்டை பெற்றிருக்கின்ற ஸ்தபதிகளே, அரங்கம் நிறை அமர்ந்திருக்கிற அன்பர்களே, வணக்கம். 12வது நாள், இன்னும் ஒரு நாளில் இந்த வேள்வி நிறைவு பெற இருக்கிறது. என்னால் முடியுமா என்றொரு கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இங்கு நான் வந்தேன். இன்றைக்கு கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் முத்து அவர்கள் எளியவன் என்னை சந்தித்து நீண்ட நேரம் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிற்று என்று கேட்டார். ஏனென்றால் அனலும் கனலும் மணக்க அரசியல் மேடைகளில் வெசியஸ் எரிமலையாக வெடித்து சிதறுகிறவன் நான். அதற்காகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் நான். வேற யாரும் கிடையாது தமிழ்நாட்டில்.
8 சென்ட்ரல் ஜெயிலில் 7 சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தவன் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில். போகாத சிறை சேலம் மட்டும். அப்படி அரசியல் மேடைகளிலே நாடி நரம்பெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவிற்கு திசைகளின் தசைகளை பீக்கிற இரத்த சந்தத்தில் பேசுகிற நீ இந்த பெரிய புராண வேள்வியிலே எங்களையெல்லாம் ஆட்கொள்ளுகிற வகையில் நீ எப்படி பேசுகிறாய், ஈதென்ன அதிசயம் என்று பேராசிரியர் முத்து கேட்டார். நான் சொன்னேன், நாடகத்தில் வேடம் தரித்த பின் நாணி நிற்பது சாலாது. இந்த வாய்ப்பு எனக்கு காலம் தந்திருக்கிறது. என்னை காட்டிலும் ஆற்றல் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த திருமறைகளை பற்றி நிறைய வாசித்து இதை என்னை காட்டிலும் சுவைபட சொல்லுகிற பெருமக்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். மறைமலை கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்த பண்ணுறத் தெரிந்த தமிழை பாதுகாப்பதற்காகவே களம் கண்டவரும் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையாகவும் இந்த நாடு கொண்டாடுகிற மறைமலை அடிகளினுடைய மருமகள் நம்பியார் சாரதா நம்பியாரூரன் அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவங்க பதிகத்தை பாட ஆரம்பிச்சாங்கன்னா கண்களில் கண்ணீர் வந்துவிடும். என்னுடைய பேராசிரியர் பெருமாட்டி உப்புக்காற்று வீசுகிற தூத்துக்குடி நகரில் முத்து நகரில் 63 நாட்கள் பேசினார்கள். 63 நாள் பேசினாங்க. பொற்கிளை கவிஞர் சோசமி சுந்தரம் திருமுறையை பேசுவதற்கென்று இறைவன் இவரை படைத்தானா என்று எண்ணி மயங்குகிற அளவிற்கு பேசுகிறவர். இப்படி தமிழ்நாட்டில் என்னை காட்டிலும் நாவன்மையோடு இதை நலம்பட சொல்லுகிறவர்கள் பலர் இருந்தும் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கிடைத்த வாய்ப்பை குறைவில்லாமல் செய்ய வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனைப் போல இந்த அரங்கத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று தம்பி பேராசிரியர் முத்துவிடத்தில் சொன்னேன். இன்னைக்கு 2 குருமகா சன்னிதானங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பத்மஸ்ரீ விருது பெற்ற பெருமாட்டி வந்திருக்கிறார். சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க. திலகவதி ஆதீனத்தினுடைய தம்பரான் சொன்னார், பெரியாரே இங்க வந்திருக்காரு திலகவதி ஆதீனத்துக்குன்னு சொன்னார். இந்த பெரியாரை தமிழ்நாடு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு கடவுள் மறுப்பாளர் என்கிற எல்லைக்குள் அவரை நிறுத்தி விடுகிறார்கள். தந்தை பெரியாருக்கு அப்பா பெரிய பக்தர், வெங்கடசாமி நாயக்கர்னு பேர் அவருக்கு. அவர் பெரிய வைணவத்தில் ஆழ்ந்த பற்றுள்ளவர். தமிழ்நாட்டில் முதல்ல கமிஷன் மண்டி வைத்தது அவங்க அப்பா தான். அவங்கள மாதிரி பணக்கார யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். இப்ப நிறைய பேர் வந்துட்டான். அவ்வளவு வணிக நிறுவனங்களும் வருவாயும் உள்ள அவர்கள் வீட்டில் தினசரி கதா ஆலட்சியம் நடக்கும். கடோர்கஜன் தூது, கண்ணன் தூது, பாஞ்சாலி சபதம்னு சொல்லி வீட்டிலேயே நடக்கும். வீட்டிலேயே நடக்கும் பொழுது அதை பெரியார் இருந்து கேட்பார். சின்ன வயசுல பேசி முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்துவிட்டு விடைபெறப் போகிற பொழுது பெரியார் பொற்காசு கொடுப்பார்.
நான் ஒரு நாள் ஈரோட்டில் நகைச்சுவையாக சொன்னேன், அந்த காலத்தில் பேசியிருக்கணும், பொற்காசாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பெரியாருக்கு உற்ற நண்பர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜி யாரு? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பாசுரத்திற்கு இந்த நாட்டில் உரை கண்டவர் மட்டுமல்ல, ஊரெல்லாம் சொன்னவர். இந்திய திருநாட்டினுடைய இணையற்ற இதிகாசங்கள் என்று பேசப்படக்கூடிய ராமாயணம் தமிழர்களுக்கு தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் கம்பன் அல்ல, ராஜாஜி. இந்தியாவின் இணையற்ற இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மகாபாரதம் தமிழர்களுக்கு தெரிகிறது என்றால் காரணம் வியாச மகரிஷி அல்ல, ராஜாஜி தான் காரணம். 2 புக் எழுதினார். அப்படி வைணவ சம்பிரதாயத்தில் ஆழ்ந்த பற்றும் ஈடுபாடும் உள்ள அவர்தான் பெரியாருக்கு உற்ற நண்பர். பெரியாருக்கு அப்பா வெங்கடசாமி நாயக்கர். இவன் இப்படி ஒரு சமூகம் சார்ந்து சிந்தித்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்கிறான், எல்லா சொத்தையும் இதில் செலவழிச்சிருவான்னு சொல்லி பயந்து எல்லா சொத்தையும் திருஆவணன்குடி பழனிமலை முருகனுக்கு எழுதி வச்சிட்டார். பெரியார் ரொம்ப கவலைப்பட்டார். நான் செய்கிற பிரச்சாரத்துக்கு எங்க அப்பா ஒத்துழைக்கலைனாலும் பரவாயில்ல, அதற்கு ஊனம் ஏற்படுத்துற மாதிரி சொத்தை கொண்டு போய் கோவிலுக்கு எழுதி வச்சிருக்காரு. இன்னும் என்ன எவன் நம்புவான்? நான் பேசுறது தமிழ்நாட்டில் எவன் கேட்பான்? இவன் அப்பனையும் இவனை ஒத்துக்கல, இவன் ஒரு ஆளுன்னு சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு ராஜாஜிகிட்ட போய் சொன்னார், எங்க அப்பா இப்படி பண்ணிட்டான்டான்னு. ராஜாஜி சொன்னார், என்ன பண்ணியிருக்கான்? அது கோவிலுக்கு எழுதி வச்சுட்டான், அதெல்லாம் எடுத்துக்கலாம்டா, அதெல்லாம் டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார் ராஜாஜி. எப்படி எடுத்துக்கிறது? பட்டவர்த்தனமா எழுதி வச்சிருக்கான், பழனிமலை ஆண்டவனுக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான், நான் எப்படி நீ எடுக்க முடியும் அப்படின்னு பெரியார் கேட்கிறார். அதை எடுத்துட்டு வா, தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்துட்டு வான்னாரு. நீங்க எடுத்துட்டு வந்து எதுக்கு? பட்டவர்த்தனமா வெளிப்படையா எழுதி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டார். எடுத்துட்டு வா. போனால பழனி ஆண்டவர் ஆவணன்குடி பழனிமலை முருகனுக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கு. எழுதி ஒன்றும் இல்லை, நீ அனுபவிக்கலாம், ஒன்றும் இல்லை. எப்படி? ஒன்றும் இல்லை, நீ அந்த தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் வச்சு பழனிமலை ஆண்டவர் கோவில்னு போர்டு வச்சு நீயே எடுத்துக்கொண்டார். பழனிமலை ஆண்டவர் கோவிலுக்கு சொத்து சேரலைன்னா அதுக்கு பெரியார் காரணம் இல்லை, ராஜாஜி தான் காரணம். இதை எதுக்கு இன்னைக்கு இங்க சொல்றேன்னா, ஐயா பெரியாரை நினைவுபடுத்தினார். பெரியார் பெரிய சகிப்புத்தன்மை உள்ளவர். பெரியாருக்கு வீட்டில் தான் மகாத்மா காந்தி தங்குவார். பெரியாருக்கு வீட்டில் தான் பாலகங்காதர திலகர் வந்தாலும் தங்கினார். பெரியாருக்கு வீட்டில் தான் சமஸ்தானத்தை ஆளுகிற மன்னர்கள் வந்தா தங்குவாங்க. பெரியாருக்கு வீட்டில் தான் முருகு அல்லது அழகு, முருகன் அல்லது அழகு என்ற புத்தகம் எழுதியவர். முதல்ல சேக்கிழாரினுடைய பெரிய புராணத்தை பதிப்பித்த தமிழ் தென்றல் திருவிக்கா பெரியாருக்கு வீட்டில் தான் தங்குவார். நான் முதல்ல பெரிய புராணம் அதுதான் பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது தமிழ் தென்றல் திருவிக்கா தான் பெரிய புராணத்தை முதல்ல பதிப்பித்தவர். காவேரி ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவார் திருவிக்கா. தாம்பாளம் நிறைய திருநூறு வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வரும் பொழுது இப்படி நிற்பார் வீட்டு வாசல்ல. யாரு? பெரியார். என்ன நீங்க இந்த வேலை பார்க்கறீங்கன்னு திருவிக்கா கேட்பார். என்னுடைய வீட்டில் நீங்கள் விருந்தினராக வந்த பொழுது உங்களுக்கு உகந்த வேலையை செய்வதை தவிர எனக்கு வேற என்ன வேலைன்னு கேட்டார். அண்மையில காலமாகி போனார் ஊரநடிகள். வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய சன்மார்க்க சபைய அப்பா திறம்பட நடத்தியவர்
கற்றறிந்த கலைஞானமிக்க ஞான சிகரம். வள்ளலாரோடு ஒப்பிட்டு மாணிக்க வாசகரை, ஆலால சுந்தரரை, வள்ளலாரோடு ஒப்பிட்டு திருநாவுக்கரசரை, வள்ளலாரோடு ஒப்பிட்டு திருஞான சம்பந்தரை, வள்ளலாரோடு ஒப்பிட்டு குமரக்குருவரரை, வள்ளலாரோடு ஒப்பிட்டு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளை எல்லாரோடையும் ஒப்பிட்டு புத்தகம் எழுதியவர் ஊரனடிகள். இந்த சைவ மடங்கள் இருக்கு, இந்த சைவ மடங்கள் குறித்து, ஆதீனங்கள் குறித்து புத்தகம் எழுதியவர் ஊரனடிகள். வீர சைவத்தை பற்றி புத்தகம் எழுதியவர் ஊரனடிகள். அந்த சத்திய சன்மார்க்க சபையை வழிநடத்திய அந்த பெருமகன் அங்க இருக்கிற நேரத்தில் போய் பெரியார் அங்க போயிட்டார். பெரியார் புலால் சாப்பிடுறவர். அவர் அங்க போயிட்டாரு. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாரு. இந்த அருட்பெருஞ்சோதி ஒளி எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல, ஜோதி எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல போகும் பொழுது புலால் உண்ணுகிறவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்கு. பெரியார் புலால் இல்லாம சாப்பிட மாட்டார். 95 வயசுல ஒரு வீட்டில் ஒரு தான் விருந்து கொடுக்கணும். பெரியார் அழைச்சிட்டு வா, பெரியார் அழைச்சிட்டு வா, சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்துக்கு நான் நிதி தாரேன், பெரியாரை சாப்பிட கூட்டிட்டு வான்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி ஒரு நாள் இசைவு தெரிவிச்சிட்டாரு. அங்கே விருந்துக்குன்னு போனால் புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் இதையெல்லாம் வச்சு அந்த ஆள் விருந்து படைக்கிறாரு. பெரியாருக்கு அந்த காலத்திலே 1000 ரூபா கொடுக்குறாரு. பெரியாரை சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் அவருக்கு பிடிக்காது அந்த சாப்பாடெல்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தங்குற இடத்துக்கு வந்து அவர் அழைச்சிட்டு போகிறவர் சொன்னார், சரி அவன் கூப்பிட்டான், நான் வந்தேன், சாப்பிட்டுட்டு தொலைச்சாச்சு, இதை ஏண்டா விருந்துன்னு சொல்கிறான், எதை அந்த புளிசாதத்தை ஏண்டா விருந்துன்னு சொல்கிறான் அதை அப்படின்னு கேட்டார் பெரியார். அந்த பெரியார் புலால் உண்கிறவர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு போர்டை பார்த்துட்டு நான் உள்ளே வரலேன்ட்டார் ஊரனடிகள்கிட்ட. ஊரனடிகள் சொன்னார், நீங்கள் ஒரு சமூகத்தை மீட்டெடுக்கின்ற மிகப்பெரிய கடமை செய்கிறாள், உங்களுக்கெல்லாம் இந்த விதி பொருந்தாது வாங்கன்னு கூப்பிட்டால, எல்லோருக்கும் விதி பொதுவானது தான், விதியை மீறக்கூடாது, நான் வரவில்லை என்று சொல்லி அந்த அருட்பிரகாச ஜோதி எரிந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு போக மறுத்த பண்பாளர் தந்தை பெரியார். இன்னும் இதை சுட்டுவதற்கு காரணம், காலத்தால் அழியாத நட்பு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கும் பெரியாருக்கும். தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் காலத்தால் அழியாத நட்பு யாருக்குன்னா கோப்பெருஞ்சோழருக்கும் பிசிராந்தையாருக்கும். ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது, ஒரு நாள் கூட சந்தித்ததில்லை. ஆனால் கோப்பெருஞ்சோழர் மீது பிசிராந்தையாருக்கு அவ்வளவு பக்தி, அவ்வளவு காதல். பிசிராந்தையார் மீது கோப்பெருஞ்சோழனுக்கு காதல். கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் அவனுடைய குறிப்பறிந்து ஒழுகாததால் இனிமேல் உயிரோடு இருந்து புண்ணியம் இல்லை என்றவன் உயிர் துறந்தான் விடக்கிருந்து. கோப்பெருஞ்சோழன் உயிர் துறந்தான் என்ற செய்தி கேட்டு உயிர் துறந்தவர் பிசிராந்தையார். காலத்தால் அழியாத நட்புக்கு இன்னொரு உதாரணம் கபிலர் பாரி. பாரி மன்னனுக்கு அவனை போற்றி புகழ்ந்தவர். கபிலம்னு ஒரு புத்தகமே இருக்கு. அந்த கபிலர் சாகாவரம் பெற்ற சங்க இலக்கியத்தில் பல அத்தியாயங்களுக்கு பேசப்படுகிற பெருமகன் கபிலர். அவரை கொண்டாடி மகிழ்ந்தவன் பாரி. பாரி கண்ணை மூடிவிட்டான், எதிரிகளால் கொல்லப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டதற்கு பிறகு உடனே உயிர் துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் கபிலர். ஆனால் அவர் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் அங்கவை சங்கவையை மனம் செய்து கொடுத்துவிட்டு, என்னுடைய நண்பன் செய்ய வேண்டிய கடமை நான் செய்துவிட்டு சாவேன்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளையும் மனம் செய்து கொடுத்துவிட்டு மரணத்தை தழுவிக்கொண்டவர் கபிலர். இது வரலாறு. சாகா வரம்பெற்ற நட்புன்னு சொன்னனே, இந்த நட்புக்கெல்லாம் வித்தாக இருந்த வாழ்க்கை ஆலால சுந்தரர் தம்பிரான் தோழருடைய வாழ்க்கை.
இவங்களுக்கெல்லாம் இவர் நட்பா வச்சன்னா அவருக்கு சிவனே நட்பாக வைத்தான். இறைவனே நண்பனாக வந்தான். இறைவனே நண்பனாக வந்தான். நண்பனாக வருகிறவன் இறைவனாக இருந்தான். நண்பனே பண்பனே சால நண்பனே அப்படின்னு வடலூர் வள்ளலார் சிவனை கூப்பிடுறாரு. சிவனே நண்பனா வந்துட்டா கிடைச்சிட்டு எவ்வளவு பெரிய யோகம். இருக்கிற அடியார்களையே தம்பிரான் தோழர் என்கிற ஆறால சுத்தருக்கு தான் மரியாதை. ஏன்னா அவருக்கு சிவனுக்கே நண்பர். அவன்கிட்ட போவாத முதலமைச்சருக்கு ஃப்ரெண்டுன்றோம். இன்னொன்னு சொல்லவா, நண்பனுக்கு என்ன உரிமை இருக்கு? நண்பனே இறைவனுக்கு சமமானவன். அதென்ன நண்பனே இறைவனுக்கு சமமானவன்? ஒரு HIV பாதிக்கப்பட்ட ஒரு தம்பிக்கு நான் மாதந்தோறும் மருந்து வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவனுக்கு HIV பாதிக்கப்பட்டது என்பது அவனுடைய மனைவிக்கே தெரியாது. ஊரிலே யாருக்கும் தெரியாது. அந்த விலை கொடுத்து மருந்து வாங்க அவனுக்கும் வாய்ப்பில்லை. என்னுடைய பள்ளியில் என்னோடு படித்தவன் என்னிடத்தில் அதை பகிர்ந்து கொண்ட பொழுது, கொஞ்சமும் கவலைப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறவரை இந்த கடமை உனக்கு செய்வேன். இன்னைக்கு நான் அதை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாததை நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். இதை மனைவிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அப்பாட்ட சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தப்பெற்று அப்பாட்ட சொல்லிட முடியுமா? முடியாது. நான் கொஞ்சம் விலை குறைந்த மதிப்பு குறைந்த ஆடைகள் தான் நான் உடுத்துவது வழக்கம். கிடைச்சா கூட நான் போடுறதில்லை. இப்போ இந்த அரங்கத்துக்காக ஒரு பட்டு வேட்டி சும்மா ஒரு தோற்றத்துக்காக கட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை எனக்கு. ஆனால் காலில் அணிகிற செருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லதாக இருக்கணும்னு நினச்சி அது ஒரு 1500 ரூபா 1000 ரூபாய் தாண்டி தான் நான் வாங்குவேன். எங்கள் அப்பா இப்போ தான் இறந்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் அவருடைய ஆதிக்கமும் கண்காணிப்பும் இருக்கும். என் மகன்கிட்ட கப்பார், என்ன சம்பத்து புதிய செருப்பு வாங்கியிருக்கான் போல இருக்கு அப்படிம்பாரு. இப்படியுமா ஒரு அப்பா இருப்பார்? என் மகன் ஆமாம் வாங்கியிருக்காரு போல இருக்கு, நான் பார்த்தேன். அது என்ன விலை இருக்கும்ல அப்படின்னு கேட்பாரு. யார்கிட்ட? என் மகன்கிட்ட. என் மகன் அப்பாவுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அது என்ன ஒரு 150 ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்றான். 1500 ரூபா மதிப்புள்ள செருப்பு 150 ரூபான்னு சொல்லி என் மகன் ஏன் சொல்கிறான்? என் அப்பாவிடமிருந்து என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற கவலையும் கரிசனமும் என் மகனுக்கு இருக்குங்கிறதுல நான் கொடுத்து வச்சவன். ஆனால் அப்பாவிடத்தில் கூட இதை சொல்ல முடியாது, இந்த செருப்பு இவ்வளோ விலைன்னு. அம்மாட்ட சொல்லிட முடியுமா? மனசில் நினைச்சதையெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு செய்கிற உதவி என்னுடைய மனைவிக்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருக்கும். பொதுவா பெண்கள் தன்னுடைய கணவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், கண்காணிப்பார்கள், ஆற்றுப்படுத்துவார்கள், ஆணையிடுவார்கள், எல்லாம் செய்வாங்க. வேற யாருக்காவது இவன் உதவணும்னு நினைச்சாலும் உதவுவதற்கு இவன் முடியாமல் நின்று தவிப்பான். இப்படி எவன் எல்லாம் தவிக்கிறானோ அந்த வீட்டில எல்லாம் நிம்மதி போயிடும். அதனால தான் நிறைய வீட்டில் என்ன எழுதி போட்டிருக்கான்னா, நாய்கள் ஜாக்கிரதைன்னு தான் போட்டிருக்கான். ஒரு நாய் தானே இருக்கும், ஏன் கல் போட்டிருக்கான்? உள்ளுக்கு ஒன்று இருக்கு. என் வீட்டில் இப்போ நான் இருக்கேன், இல்லைன்னா சங்கர் இருக்காரு, அவருக்கு வீட்டில் வந்து ஒரு ஆள் செப்பேட்டு திருமணி கோவில் கட்டுறீங்களாமா, அந்த வேலையெல்லாம் எனக்கு தாங்கன்னு கேட்டால் இவர் கொடுக்க முடியாது, அந்த அம்மா அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. அதனால மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாததை ஈன்று பிறந்த தாயிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, ஆளாக்கி அழகு பார்க்கிற தந்தையிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்? நண்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புற்றிடங்கொண்ட ஈசனே உதாரணமாக திகழ்கிறார். அதுதான்
தம்பிரான் தோழர் வரலாற்றில் தித்திப்பான செய்தி. இவரும் திருமணைப்பாடி நாட்டில் தான் பிறக்கிறார். திருநாவுக்கரசர் திருவதிகையில் பிறந்தார், இவர் திருவாமூரில் பிறந்தார். திருமணைப்பாடி நாடு வளம்புகுந்த நாடு, பெண்ணையாற்றாலே நாகரிகமும் நலமும் சிறந்த நாடு. ஆறு நிறைய தண்ணீர், தண்ணீர்ல விரால் மீன் குதிக்கும். விரால் மீன் குதித்து பசுனுடைய மடிக்காம்புல போய் அது குத்தும். கன்றுக்குட்டி முட்டுகிறதுன்னு சொல்லி எரும மாடு பாலை கறந்துரும். ஆற்று தண்ணீர் பால் கலந்த தண்ணீராக ஓடும்னு பாடுகிறார் சேக்கிழார். அந்த திருமணைப்பாடி நாட்டில் திரு அவதாரம் செய்தவர் ஆலால சுந்தரர். அவரை ஈண்டெடுத்த உன்னை இசை ஞானியார், சடையனார் இசை ஞானியார். அவ்வளவு அழகு, எப்பளும் பட்டு தரித்து மணக்கோலத்திலே இருக்கணும்னு சொன்னான் சிவன் அவர்கிட்ட. அதனாலதான் அவருக்கு சுந்தரன் பேர். சுந்தரன் அழகு, எப்போதும் அப்படிதான் இருப்பார். கொஞ்சம் ரிச் லுக்கு வேற, நெத்தியில சுட்டி வேற, காலில சதங்க வேற, இடுப்புல பொன்னரை ஞான் வேற, கழுத்துல மணியாரம் வேற. அந்த தேர் உருட்டுவார். திருமறைப்பாடி திருவாமூர் வீதியில தேர் உருட்டி அப்படியே போறார். பார்க்க அவ்வளவு அழகு. அந்த அழகை பார்க்கிறான் அந்த மண்ணை ஆளுகிற மன்னன் நரசிங்கமரையன். இந்த அழகான பிள்ளையை நமக்கு வளர்த்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறான். ஒரு நாள் மணிமுடி தரித்திருக்கிற மாமன்னனே படைகளோடும் பரிவாரங்களோடும் சடையனார் வீட்டுக்கு வந்து, உங்க பிள்ளை எங்களுக்கு வளர்க்க தெரிவிங்களான்னு கேட்டார். யாராவது கொடுப்பாங்களா? யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த அம்மாவுக்கு இசை ஞானியார்னு பேரு, அதற்கு இசைந்தார், அதனால் அவங்க இசை ஞானியார். இசைவாங்களா ஒரு அம்மா? பெத்த பிள்ளை இன்னொரு ஆள் வளர்ப்பதற்கு 4-5 பிள்ளைகளா இருக்கு, ஒன்னும் இல்லையே, அப்படி ஒன்னும் இல்லையே. சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் பிறந்த பிள்ளை அரண்மனையில் வளர்கிறார். ஒரு முற்பிறவியில எங்கே இருந்தார்? கைலாசத்தில் இருந்தார். கைலாசத்தில் என்ன செய்வார்? நந்தவனத்தில் மலர் பறிப்பார். மகேசனுக்கு மாலை அணிவிப்பார். மலர் பறித்து மகேசனுக்கு மாலை அணிவிக்கிற திருத்தொண்டை கைலாசத்தில் செய்து வந்தவர். ஒரு நாள் அந்த நந்தவனத்தில் 2 பெண்கள் நின்றாங்க. கமலினி, அனிந்திதை, 2 பேரையும் கண்டார். காதல் வசமாயிற்று, காமுற்றார். அந்த வயசுல இது இறைவனுக்கு தெரிந்தது. கண்டியா? காதல் உற்றாயா? காமுற்றாயா? சரி, நீங்க பூலோகத்தில் போய் பிறந்து நீ அவங்கள 2 பேரையும் கல்யாணம் பண்ணி அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு வான்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்தார். நமக்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். சிவன் நமக்கு இப்படி செய்வானா? செய்தா நாங்க தான் துணிஞ்சிருவோமே. செய்யல. அன்னைக்கு கைலாசத்தில் 1000 சூரியன் ஒரே நேரத்தில் உதித்தது மாதிரி பிரகாசம். என்ன இந்த பிரகாசம் அப்படின்னு கேட்டா, தம்பிரான் தோழர் புலோகத்தில் இருந்து கைலாசத்துக்கு வர்றார். நம்பி நந்தியம்பெருமான் காவல் காத்து நிற்கிறார். நான்முகன் இருக்கிறான். முனிபுங்கவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவன் அடங்கிய கொள்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உபன்ய முனிவர், அவர் யாரு? இந்த நாட்டில் மாலும் அயனும் தேடியும் கிடைக்காத அந்த எம்பெருமான் இருக்கானே,
அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர் கடைந்த பார்க்கடல பால் குடித்து வளர்ந்தவர் உபன்யு முனிவர். அது மட்டுமல்ல, மாதவனுடைய தலையிலேயே கால் வைத்து தீட்சை கொடுத்தவர் உபன்யு முனிவர். அந்த உபன்யு முனிவர் தான் சொல்றாரு, கைலாச பூலோகத்திலிருந்து கைலாசத்துக்கு வந்துட்டு இருக்காரு தம்பிரான் தோழரு, அதுதான் இவ்வளவு பிரகாசமா இருக்கு. அவர் வந்துட்டார். இவரை உபன்யு முனிவரை எழுந்து நின்று வணங்குகிறார். யாரையும் வணங்க மாட்டார் அந்த ஆளு. மாதவன் தலையிலேயே திருவடி தீட்சைக்கு கொடுத்தாருன்னா அவள் எவ்வளவு பெரிய ஆளு. பார்க்கடல்ல பால் குடித்து வளர்ந்தவர்னா சரி, யாரையும் மதிப்பாங்களா? அவரே எழுந்து நின்று வணங்கினார். ஏன் இப்படி வணங்குறீங்கன்னு உபன்யு முனிவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, தெற்கு திசையிலிருந்து வருகிறார். தெற்கு திசைக்கு தான் இந்தியாவில் மரியாதை, வடக்குக்கு இல்லை. இந்திய வரைபடத்தை பாருங்க, வடக்கு இப்படி விரிஞ்சிருக்கும், தெற்கு கூர்மையா இருக்கும். கத்திய பாருங்க, வெட்டப்படுகிற பகுதி கூர்மையா இருக்கும், வெட்டப்படாத பகுதி அகலமா இருக்கும். எங்க கூர்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அந்த இடம்தான் தெற்கு. இங்கேதான் நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை இருக்கிறது. இங்கே பிறந்தாலே சிவகதி தரக்கூடிய திருவாரூர் இருக்கிறது. இங்கேதான் எம்பெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய மாடல மதுரை இருக்கிறது. இங்கேதான் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய நெல்லை காயப்பட்டிருக்காங்க, நெல்லை காயப்பட்டிருக்காங்க. அந்த நெல்லை சுத்தித்தான் தண்ணி வருதே தவிர அந்த நெல்லின் மீது ஒரு துளி மழை விழாமல் இருந்தது. அதுதான் திருநெல்வேலி ஈசன். இங்கேதான் திருநெல்வேலி இருக்கிறது. இங்கேதான் திருவையாறு இருக்கிறது. இங்கேதான் சீர்காழி பிள்ளை பிறந்த சீர்காழி இருக்கிறது. இங்கேதான் அம்பலத்தில் ஆடுகிற கூத்தனுடைய திருத்தில்லை இருக்கிறது. தெற்குக்குத்தான் பெருமை, வடக்கில் இது மாதிரி எந்த கோவிலும் கிடையாது. வடக்குக்கு போனாலே சாமி கும்பிடணுங்கிற எண்ணமே வராது. கோவிலெல்லாம் அப்படி இருக்கும், டஸ்டா இருக்கும், சுத்தம் இருக்காது, அழகாகவும் இருக்காது, திட்பமாகவும் இருக்காது. நம்முடைய கோவிலெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு அழகு குறையுமானா அதுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம். திருநெல்வேலி காந்திமதி அம்பாள் கோவிலில் ஒரு தூணை தட்டுனா 16 வகை நாதம் கேட்கும். இன்னைக்கு அது ஆவடையார் கோவில் புதுக்கோட்டையில் தான் இருக்கு. அதுக்கு திருப்பெருந்துறைன்னு பேரு. திருப்பெருந்துறை ஈசன்னா மாணிக்கவாசருடைய குரு. அங்க போய் இந்த கோவிலை பார்த்தா கண்கொள்ளா காட்சி. இந்த கோவிலை விட்டுட்டு எங்கே இல்லாம போறானேன்னு நான் புதுக்கோட்டைக்கு போகும்போதெல்லாம் நினைப்பேன். திருப்பெருந்துறை ஆவடையார் இருக்கும், இந்த கோவிலை விட்டுட்டு எங்கே இல்லாம போறானே அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வளோ அழகா இருக்கும். இங்கேதான் தெற்கு இருக்கிறது. தென் திசையில் இருந்து வருகிறார். அதனால இவ்வளவு மரியாதைன்னு சொல்லி அன்னைக்கு ஜோதி பிரகாசமாக கைலாசம் காட்சியளித்தது. நீ பூமிக்கு பிறந்துடு, நீயும் போ, கமலினி நீயும் போ, அனஞ்சிதே நீயும் போ, போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே அனுப்பி வச்சு, அப்போ இவர் சொன்னார், நான் போகிறேன், உன் கட்டளை நான் மீற முடியாது, நான் போகிறேன். ஆனால் அந்த உலக வாழ்க்கையின் மீது எனக்கு வெறுப்பு வருகிற பொழுது நீ என்னை ஆட்கொள்ளணும், நீ ஆட்கொள்வியா, நீ என்னை ஆட்கொள்ளுவான்னு உத்தரவாதம் தந்தா நான் போறேன்னு சொல்லி அங்கே இருந்தே உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு தான் தம்பிரான் தோழர் பூமிக்கு வர்றார். வளர்ந்துட்டார், அரண்மனையில் வளர்கிறார், கல்யாண வயசு வந்தாச்சு. சடங்கவி ஆச்சாரியாருக்கு மகளை மனம் பேசியாச்சு. கல்யாணம் நடக்க போகுது. பிரமிக்கத்தகுந்த ஏற்பாடு. ஒரே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. ஏற்கனவே சுந்தரன் அழகு திருக்கோலத்தில் புறவியில போய் இறங்குறாரு. கல்யாணம் நடக்கிற பந்தல்ல மனம் வந்த புத்தூர்னு அதுக்கு பேரு. அங்க போய் இறங்குறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம்.
எள் போட்டா எள் கீழே விழாத கூட்டம். அந்த கூட்டத்தில் கல்யாணம் நடக்க போகுது. முகூர்த்தம் நடக்க போகிற நேரத்தில் தற்பை தரித்த முப்பரி நூலு சந்திரன் தலையில் இருந்ததுனால எல்லாம் தலையெல்லாம் வெள்ளை, ஒளி கக்குகிற கண்கள், வயது முதிர்ந்த கோலம், தளர்ந்திருக்கிறார். ஒரு கிள வேதியராக ஒருவர் வந்து நிற்கிறார். தாலி கட்டுற நேரத்தில் இவன் என்னுடைய அடிமை, இவனுக்கு கல்யாணம் செய்து வைக்காதீங்கன்னு கல்யாண வீட்டில் சொல்றார். எம்பெருமானுக்கு நாடகம், இவன் என்னுடைய அடிமை. ஆதிசைவர் மரபில் வந்தவனா யார் இவரு? தம்பிரான் தோழர் சொல்றாரு, நான் ஆதிசைவர் மரபில் வந்தவன், நான் உனக்கு எப்படி அடிமையா இருக்க முடியும்? ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு எப்படி அடிமை? என்ன நியாயம்? நீ யாரு நீ அப்படின்னு கத்துறாரு. பித்து பிடிச்சு பச்சா, நீ பித்துன்னு சொன்னாலும் சரி, நீ பேயன் என்று சொன்னாலும் சரி, நீ என்னுடைய அடிமை. கல்யாணம் செய்வதற்கெல்லாம் அவனுக்கு உரிமை இல்லை. இந்த அடிமைக்கு ஒரு முடிவு கண்டதுக்கு பிறகு கல்யாணத்தை பண்ண வச்சுக்கோ அப்படின்னு வந்ததுன்னு சொல்றாரு. ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி எந்த ஊருன்னெல்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? அவன் அடிமை தான், அவனுக்கு தந்தைக்கு தந்தை, அவன் தாத்தா எழுதியே கொடுத்திருக்காரு. சாட்சி சொல்லையா, எது சான்று? இவன் அடிமைங்கிறதுக்கு உண்ட என்ன சான்று? என்ற சான்று இருக்கு, என்ற ஓலை இருக்கு, ஓலையை காட்டு. வாங்கிட்ட காட்ட முடியாது, சபையில தான் காட்டுவேன் அப்படின்னு வேதியர் சொல்றாரு. சபை கொடுக்கிறது, ஓலையை காட்டுன்னு சொல்றாரு. வேதியர் ஓடுகிறார், சுந்தரர் அவருக்கு பின்னால் ஓடுகிறார். மாலையன் ஓடியும் பிடிக்க முடியாத சிவபெருமான சுந்தரர் பிடிச்சிட்டாரு. நண்பன் ஆனதுனால தான் முடிஞ்சது. அவருக்கு கையில் இருந்த ஓலையை வாங்கி கிழிச்சு எறிஞ்சிட்டாரு. அந்த மீண்டும் சபையில் ஓலையை கிழிச்சிட்டான். ஓலையை கிழிச்சது என்ன நியாயம்? இது அத்துமீறல் தானே, இது அடங்காப்படாரித்தனம் தானே, எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு கேட்டார். எதுக்கு என் ஊருக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன. உங்க ஊர் எங்கே இருக்கு? திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூருக்கு வேதியர் போறார். வேதியருக்கு பின்னாடி இவங்க எல்லாம் போறாங்க. சபை கொடுக்கிறது. அடிமை என்பதற்கு என்ன சாட்சி இருக்கு? ஓலையை கிழிச்சிட்டீங்க, இப்ப என்கிட்ட சாட்சி கேட்குறீங்க? ஓலையைத்தான் கிழிச்சிட்டீங்களே, சாட்சி தான் என்கிட்ட இருந்துச்சு. இல்லை அதை வச்சு எப்படி? அதெல்லாம் முடியாது, நீ தான் கிழிச்சிய. நீ கிழிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் மூலப்பத்திரத்தை அப்படியே வச்சிருக்கேன். ஜெராக்ஸ் இன்னைக்கே வந்துச்சு, ஜெராக்ஸ் அன்னைக்கே வந்தாச்சு. அதுக்கு பேர் வேற, படி ஓலை, படி எடுப்பது. ஜெராக்ஸ் அன்னைக்கே இருக்கு. இன்னைக்கு தான் ராக்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கே இருந்திருக்கு. அதுக்கு என்ன பேரு தெரியுமா? வலவன் ஏரா வான உறுதியான பேரு. இன்னைக்கு தான் பிளாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சங்க காலத்திலேயே குறுந்தொகையிலே இருக்கு பிளாஸ்க். என்ன பேரு தெரியுமா? சேம செப்புன்னு பேரு. திடப்பொருளை அழித்தினால் திடப்பொருளினுடைய தன்மைக்கேற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். திரவப் பொருளை நீ எப்படி அழித்தினாலும் வித்தியாசப்படாது என்று கல்லூரியில கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கிறாருல்ல. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சொன்னது. ஆழ அமைக்கி முகைக்கினும் நாலு முகவாது நாலு நாளி தோழி. யார் பண்றா? அவை ஜெராக்ஸ் தான் இன்னைக்கு தந்தேன். நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும். இவன் மூல ஒரிஜினல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரிஜினலா? ஆமா. இதுக்கு என்ன, எப்படி நம்புறது? உங்க ஆவணத்தில் இருக்கிற உங்க தந்தைக்கு தந்த தாத்தாவுக்கு கையெழுத்து போட்ட படி பிரமாணத்தை எல்லாம் எடுத்துருவா.
ஒப்பிட்டு பார்த்தா அவர் போட்ட கையெழுத்து அப்படியே அதில் இருக்கு. சபையோர்கள் சொன்னார்கள், நோ அதர் வே, வேற வழி கிடையாது, நீ அவனுக்கு அடிமை தான், நீ அவன் கூட போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் நின்று போச்சு. அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த பொண்ணு சடங்கவி ஆச்சாரியா இருக்க பொண்ணும் ஈசன் நினைவோடு இருந்து இறந்து போயிற்று. இவர் இங்க வர்றார், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவாரூருக்கு வர்றார். திருவாரூருக்கு வருகிற பொழுதே ஒரு எடுப்பான தோற்றம், எடுக்கான நடை, அந்த ஒரு மன்னனுக்குரிய கம்பீரத்தோட திருவாரூர் கோவிலுக்கு போகிறார். தேவாசிரியர் மண்டபத்தையே எட்டி பார்க்காம போகிறார். அடியார்களெல்லாம் அங்கே தான் இருக்கான். அடியார்களையே கவனிக்காமல் போனால் அடியார்கள் விடுவாங்களா? என்ன நம்மளையே மதிக்காமல் போகிறான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால, கேட்டது யாரு? விரண்மண்ட நாயனார் கேட்டார். என்ன இது, எங்களையே மதிக்காம போறான்னா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏய், நமக்கு ஆகாது, இவன் புறம்பு, நமக்கு புறம்பு, இவன் கெட் அவுட் அப்படின்னு கத்துறார் விரண்மண்ட நாயனார். இல்லை, இவன் இறைவனுடைய அருள் இருக்கு, புற்றிடம் கொண்ட ஈசன் மேல ரொம்ப பற்று, அப்ப அவரும் புறம்பு, என்னையும் புறம்புன்னு சொல்லிட்டானா ஈசனுக்கு வேற வழி இல்லை, அடியார்களை மதிச்சிக்கோ, உனக்கு நான் அடியெடுத்து தர்றேன்னு சொல்லிதான் தில்லைவாழ் அந்தணர்க்கும் அடியார்க்கும் அடியேன் என்று தம்பிரான் தோழருக்கு ஈசனே அடியெடுத்து கொடுத்தான். விரண்மண்ட நாயனார் என்கிற நாயனார் இல்லைன்னா திருத்தொண்ட தொகை இல்லை. பாடினார், திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன் பாடினார். அந்த கோவிலிலேயே இருந்து இறைவனை வணங்கினார். பறவை கமலினி பறவை என்கிற பெயர்ல அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கோவிலுக்கு தினசரி வருவதும் மாலை சாத்துவதும் மகேசனை கும்பிடுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் எதேச்சையா அந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருகிற பொழுது இவரை பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான், கண்களும் கண்களும் சந்தித்து கொண்டன, காதல் அரும்பியது. இவர் சுந்தரரே சிவன்ட கேட்டுட்டாரு, இந்த பறவைய எனக்கு கல்யாணம் முடிச்சு வை அப்படின்னு. அடியார்களுக்கு கனவில் வந்து உத்தரவு போட்டால் 2 பேருக்கு கல்யாணத்தையும் நடத்துவீங்கன்னாச்சு. கல்யாணம் அமோகமாக நடந்துச்சு. இந்த பறவை கல்யாணம் பண்ணால் அது ஒரு பெரிய ராஜதந்திரம் இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். இந்த அம்மா பொண்ணு வேணும்னு கேட்கு. பொண்ணு வேணும் என்னத்துக்குன்னு கேட்டால, பங்குனி உத்திரம் வருது இல்லை, பங்குனி உத்திரத்துக்கு பொண்ணு இல்லாமல் முடியுமா, பொண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுது. இவர் போகிறார், பொண்ணு வாங்குறதுக்கு போய் சிவன் கோவிலில் போய் நிற்கிறாரு. அங்கே போனால் பயங்கரமான கூட்டம். இறைவன்ட கேட்கலான்னு பார்த்தா கேட்க முடியலை. செங்கல் கிடந்து செங்கல்ல அடுக்கி வச்சு அதில் ஒரு துணியை விரித்து படுத்துட்டாரு. இவன் பொன் கேட்க தான் வந்திருக்குன்னு சொல்லி ஈசனுக்கு தெரிஞ்சு அந்த செங்கல் பூரா பொற்கட்டிகளாக மாறியது. பறவை நாச்சியார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. பறவை நாச்சியாருக்கு அவ்வளவு சந்தோஷம், மாப்பிள்ளை கிடைச்சா இப்படி கிடைக்கணும். அட்சய திதிக்கே வாங்கி தராதவன்லாம் இருக்கானே தமிழ்நாட்டில். பொன்கள் பங்குனி உத்திரத்துக்கு பொன் கட்டி வேணும்னா வாங்கி கொடுத்தாச்சு. பறவை நாச்சியாருக்கு பரம திருப்தி. இருவரும் இசைந்தும் இணைந்தும் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இந்த பறவை நாச்சியாருக்கு வீட்டில் தான் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து தங்கியிருக்காரு. சோழ நாட்டு மன்னனுடைய அரண்மனைக்கு போகாமல் பறவை நாச்சியாருக்கு வீட்டில் தங்கியிருந்தார்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் ஆலால சுந்தரருடைய நட்புக்கும் எவ்வளவு உசிதம், நட்பு தான். அதுக்கு பிறகு அவர் ஒவ்வொரு திருத்தலமாக போகிறார்.
எல்லா இடங்களிலும் அதிசயத்தை ஆச்சரியங்களை அரங்கேற்றுகிறார். அவினாசி என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போறார். அங்க ஒரு முதலையினுடைய வாயில குழந்தை சிக்கி இருக்கு. என்ன இவ்வளவு கூட்டம், என்ன இங்க ஒப்பாரி கேட்குது, ஒரு பக்கம் மங்கள ஓசை கேட்குது, ஒரு பக்கம் ஒப்பாரி கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால சுந்தரர்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டும் சம வயசு பையங்க, இன்னொருத்த எதிர்த்த வீடவன், இவனுக்கு இங்கே உபநயனம் நடந்துட்டு இருக்கு, இந்த பையனுக்கு உபநயனம் நடக்க வேண்டிய நேரத்தில் ஒரு முதலைக்கு வாயில் போய் சிக்கிட்டுறான். முதலைக்கு உள்ள கிடக்கான் அந்த குழந்தை. தாய் கிடந்து பதறான்னு சொன்ன உடனே அந்த கோவில் வாசலில் நின்று கொண்டு பதிகம் பாடினார். முதலையினுடைய வாயிலிருந்து அந்த குழந்தை, 5 வயது குழந்தை வெளியே வருகிறது, நிகழ்த்துகிறார். சுத்தி சுத்தி எல்லா கோவிலுக்கும் போறார். திரும்பாண்டி கொடுமுடிக்கு போயிட்டு விருத்தாசலம் திருமுதுகுன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. வழி தெரியல. திருக்குடலை ஆற்றூர்ங்கிற கோவிலுக்கு போற வழிக்கு வந்து நிற்கிறாரு. அங்க ஒரு வேதியர் நிற்கிறாரு. வேதியர்கிட்ட போய் எனக்கு வழி சொல்லு, எங்க போகணும், திருமுதுகுன்றம் போகணும், பழமலைநாதரை பார்க்கணும். அப்படியா, சரி வான்னு சொல்லிட்டு அந்த வேதியர் பயங்கரமான ஆளு என்ன செய்துட்டாரு, திருக்குடலை ஆற்றூருக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் திருக்குடலை ஆற்றூர்ல போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றார். வேதியர் காணல. அங்கேயும் எம்பெருமான் தான் வந்து நின்னான். அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டார். அவன்கிட்ட போய் பொண்ணு வேணும்னு கேட்குறாரு பழமலைநாதர்கிட்ட. பழமலைநாதர் 1000 பொண்ணு கொடுத்தாரு. இதையெல்லாம் எப்படியப்பா தூக்கிட்டு போக முடியும், இது எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும், என்ன இது இவ்வளவு தந்தா 1000 பொற்கட்டி நான் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? நான் ஒரு வழி செய்கிறேன். அதை நான் இந்த மணிமுத்தாறு நதி அங்கே ஓடிட்டு இருக்கு, இப்போ ஓடுறது இல்லை, நிற்குது. அது மணிமுத்தாறு நதியில போட்டுருது. நீ கமலாலயம் திருவாரூர் கமலாலயத்தில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சொல்றார். நீர்வழி போக்குவரத்து அன்னைக்கு இருந்திருக்கு. இப்ப நீரே இல்லையே. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர், வைகை, பொருநநிதி என மேவிய ஆறு பல ஓட மேனி செழித்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடணும். இப்போ அப்படி பாட முடியாது. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர், பொருநநிதி என மேவி ஆறு பல நிற்க மேனி வறண்ட தமிழ்நாடு. மணிமுத்தார் நதியில பொண்ணை போட்டாச்சு. இவர் தில்லையெல்லாம் போயிட்டு திருவாரூருக்கு போய் பறவையை பார்த்து, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, நான் பொண்ணு கேட்டேன், கொடுத்துட்டாரு, நீ கமலாலயத்தில் போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல போட்டுட்டாரு. உன்ன மாதிரி ஒரு எவனாவது இப்படி இருப்பானா? பொண்ணை கொண்டு போய் எவனாவது ஆற்றுல போடுவானா? அதுவும் குளத்துல போன, அங்கே ஆற்றுல போட்டது இங்கே குளத்துல கிடைக்குமா? உனக்கு அறிவு இருக்கான்னெல்லாம் பறவை நாச்சியார் புடின்னு பிடிச்சி வாங்குது. இவர் பறவை நாச்சியாரை கூட்டிகிட்டு போய், ஏன்னா அந்த பொண்ணு அங்கே போடுகிற பொழுது அதுக்கு ஒரு மச்சம், ஒரு அடையாளம் வச்சுட்டு தான் போட்டார். பார்த்துக்கொண்டு சொல்லி கமலாலயத்துக்கு பறவை நாச்சியாரை கூட்டிகிட்டு போய் பொன் செய்து மேனீர்னு பதிகம் பாடி மூழ்கி எல்லா பொண்ணையும் எடுத்துட்டு வந்துட்டார். திருநாகை காரணம் போறார். அவன்கிட்ட எல்லாம் கேட்கிறார். எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு சங்கிலி வேணும், படுக்கிறதுக்கு மெத்த வேணும், ஃபேன் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், ஏசி வேணும், என்னெல்லாம் ஒரு இறைவன்கிட்ட கேட்க முடியுமோ கேட்காத எல்லை மீறி கேட்கிறார். அதையெல்லாம் இறைவன்கிட்ட வாங்கிட்டு வர்றார். அவ்வளவு தோழமையும் உரிமையும் இறைவன் மீது பூண்டிருந்தார். கடல் பொங்குது. எங்க? திருவொற்றியூர்ல. ஒற்றியிரு அப்படிங்கிறான் இறைவன். அதனாலதான் அதுக்கு திரு ஒற்றியூர்னு பேரு. இறைவனே ஒற்றியிரு என்று உத்தரவிட்டதால் கடல் பொங்கிய கடல் நின்றுச்சு. திருவொற்றியூருக்கு போறாரு. அங்கதான் அந்த அம்மா இருக்கு, செங்கிலியார், அனிந்தித. ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஞாயிறு கிளாருன்னு ஒரு பெரியவருக்கு மகளா வளர்ந்துட்டு இருக்கு. அவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவ சிவவேடம் பூண்டு சிவனை சிந்திக்கிறவன் தான் எனக்கு மாப்பிள்ளையா வேணும்னு கேட்குது. அந்த ஞாயிறு கிளார் அப்படியெல்லாம் பையங்க கிடைப்பானா? நீ என்ன கேட்கிற இது? அப்படியெல்லாம் இப்ப வாலிபர்கள் கிடைக்க மாட்டான்.
நீ அப்படிலாம் கேட்க விட, நான் அப்படி உள்ளவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அப்பாட்ட சொல்லுது. வேற மனம் பேசுறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. இவங்க ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு பேசி முடிச்சிடலான் இருக்கணும். அந்த பிள்ளைகிட்ட சொல்லுது, முடியாதுன்னு சொல்லுது. இந்த சம்பந்தம் கொண்டு வந்தவனும் சம்பந்தம் பேசினவனும் போற வழியிலே செத்துட்டான். அப்ப ஈசன் மீது அவளுக்கு அவ்வளவு காதல் இருக்கு. சம்பந்தம் பேசுற வர்றவனே சாகுறான்னா என்ன பண்றது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிறு கிழார் ஆடி அடங்கிட்டார். இங்கேயும் மலர் தொண்டு தான் அந்த அம்மா திருவத்தியூர் ஈசனுக்கும் செய்யுது. படம்பக்கநாதர் செய்துட்டு இருக்காங்க. அங்கேயும் இவர் போறாரு. அங்கேயும் இந்த அம்மாவை பார்த்துட்டாரு. பார்த்தால தோள் கண்டார் தோளையை கண்டார், தொடுகலர் கமலகண்ண தாள் கண்டார் தாளையை கண்டார்னு ஆயிடுச்சு. இந்த அம்மாவே படம்பக்கநாதர்கிட்ட இவரை எனக்கு மனம் பண்ணி வைன்னு கேட்டுடுச்சு. அவர் அடியார்களுக்கு உத்தரவு போட்டு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைன்னு கேட்டார். இவர் என்னை விட்டு பிரியக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிடுவார்னா தான் கல்யாணம்னு அந்த அம்மா சொல்லுது. என்னை விட்டு பிரியாது இருக்கணும், அதுக்கு ஒத்துக்கிடுவாரான்னு கேளுங்கன்னு கேக்குது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஆசை காதல் காரணமா சொல்றாரு. அது என்கிட்ட சொன்னா போறாது, இவரே இறைவன் ரகசியமா சொல்றாரு. மகிழ மரத்துக்கு கிட்ட நின்று சத்தியம் பண்ணி தரணும்னு சொல்லுங்க அப்படின்னு. மகிழ மரத்துக்கு முன்ன வந்து நின்று சத்தியம் செய்து கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் அது போச்சு. அதுக்கு பிறகு இவர் திருவாரூருக்கு மீண்டும் வந்துட்டாரு. திருத்தலங்கள் யாத்திரை வந்துட்டாரு. என்னை பிரியாதிருப்பேன்னு சொன்ன சத்தியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பெரிய கோபத்தில் இருக்கு. இவர் இங்கே பறவையாற்ற வந்துட்டாரு. இங்கே வந்தால் பறவை ஏற்றுக்கிட மாட்டேங்குது. அங்கே சங்கிலியார் இவ்வளவு நிபந்தனையோட கல்யாணம் பண்ணதா, இங்கே வந்தால் பறவை ஏற்றுக்கிட மாட்டேங்குது. அப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறார், இந்த அம்மா என்னை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறா, நீ தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொன்னா, ஆடல் வல்லானே அலையில் சோதியனே அம்பலத்தாடுகிறவனே அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவனே, இந்த பறவையாரிடத்தில் சுந்தரருக்காக நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தூது போகிறார் என்றால், இறைவனே தன்னுடைய பக்தனுக்கு தூது போன வரலாறு உலக இலக்கியத்தில் எங்கேயும் கிடையாது. எல்லா சமயங்களிலும் இருக்கு, எங்கேயும் கிடையாது. இறைவனே இப்படி எளிவந்தவனாக வந்து அவருக்காக தூது போனான். அந்த அம்மா பயங்கரமான ஆளு, பறவை ஏத்துக்கிடவே இல்லை இறைவன் தூத. பன்னி பன்னி உன்னி உன்னி திரும்ப திரும்ப போய் தூது போய் எப்படியோ ஏத்துக்க வச்சு அந்த வாழ்க்கையை முடிச்சார். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சேரமான் பெருமாள் நாயனாரை சந்திக்கிறார். அஞ்சைக்களத்தப்பனை போய் ஆராதிக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனோரோட நட்பு வளர்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திருத்தல யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அஞ்சைக்களத்தில் அவரு சேரமான் பெருமாள் நாயனார் பூசை பண்றார். உள்ளம் உருக பூசை செய்யணும். நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பூசை செய்துட்டு இருக்கார். பூசை முடிஞ்சோடனே காதில் ஒரு சிலம்பொலி கேட்கும். யாருக்கு? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு, மன்னனுக்கு. அன்னைக்கு சிலம்பொலி கேட்கல. கேட்காத உடனே அவர் நிலை தடுமாறி, என்னாச்சு எனக்கு, நீ சிலம்பொலியே தரலையே, என்ன இது மெசேஜே தரலைன்னா நான் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்லி வேதனைப்பட்டார். நான் அப்படின்னா இந்த உடைவாளை எடுத்து என் உயிரை போக்கிக்கிறேன்னு உடம்பை வெட்டி சாக துணிகிறார் சேரமான் பெருமாள் நாயனார். சிலம்பொலி ஓசை கேட்டது. தாமதமாக தந்தால் என்னை தவறு செய்திருக்கேன்னு நீ உணர்கிறாய் என்றால் நான் என்ன தவறு செய்தேன்? டேய், நீ ஒன்றும் தவறு செய்யலை, நான் தான் தவறு பண்ண. ஆலால சுந்தரர் அழகான தமிழில் என்னை ஆராதித்து கொண்டிருந்தான், அந்த தமிழில் மயங்கி உனக்கு தகவல் தர கொஞ்சம் தாமதமாயிட்டுடான்னாரு. எங்கள் தமிழுக்கு இனிமையை பார்த்தீங்களா?
அதுக்கப்புறம் சுந்தரருடைய நட்பு வருகிறது. 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுதும் சுற்றுறாங்க. அவருக்கு எப்போதும் திருவாரூருக்கு வரணும்னு எண்ணம், இவருக்கு எப்பொழுதும் அஞ்சைக்களத்தப்பனை போய் ஆராதிக்கணும்னு எண்ணம். ஒரு நாள் அஞ்சைக்களத்தில் இருக்கும் பொழுது ஆலால சுந்தரருக்கு ஒரு இது வந்துச்சு, எனக்கு இனி உடனே கைலாசத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணார். மனசில் நினைச்ச உடனே இறைவன் ஐராவதம் என்கிற வெள்ளை யானையை அனுப்பி வச்சான். அந்த யானைக்கு மேலே மகிழ்ச்சியோடு ஏறி உட்காருகிறார். ஐயோ, நண்பன்கிட்ட சொல்லலையேன்னு மனசுக்குள்ள நினைக்கும் பொழுது இது நண்பன் சேரமான் பெருமாளுக்கு ரீச் ஆகி அவர் என்ன செய்துட்டார், நீ ஐராவத யானையில ஏறி போயிட்டியா, இதோ பாருன்னு அவர் புறவியில ஏறி போறார். ஐராவத யானை ஓவர்டேக் பண்ணி குதிரை முன்னாடி போய் கைலாசத்தில் போய் சிவனை சந்திச்சிட்டார். அங்கே போய் சிவபெருமான் மீது பாடல்களை பாடி இவர் தரிசனம் முடிஞ்சதுக்கு பிறகு சேரமான் பெருமாளை சந்திச்சு அப்படி இறைவனோடு ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் திருசுகளுக்கு உடனாகி ஒரு கோவிலுக்கு வரலன்னா இறைவனே கேட்கிறான், நீ மலவாடிக்கா வரல, ஏன் மலவாடிக்கு வர காணோம்? உடனே திருமலவாடிக்கு போறார். பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சட மேல் மிளிர் கொண்டு அணிந்தவனே, மன்னே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. இதை மட்டும் நீங்க படிச்சா போறோம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து தினசரி பொன்னார் மேனியனை புலித்தோலை இறைக்க செய்து மின்னார செஞ்சடை மேல் மிளிர் கொண்டை அணிந்தவனே, மன்னே மாவடியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் யாரை நினைக்கேன்னு கேட்டா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்படி கைலாசநாதரோடு கைகோர்த்து காலமெல்லாம் நட்புரிமை பாராட்டி இறைவனுக்கு தொண்டு செய்த ஆலால சுந்தரர் தம்பிரான் தோழருடைய கதையை, வரலாற்றை எனக்கு தெரிந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பதிவு செய்து இத்தோடு இந்த அரங்கை இன்று நிறைவு செய்து, நாளைக்கு கடைசி நாளில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். எல்லா ஊர்லேயும் அதுதான் வழக்கம். ராலிமலை எப்படின்னு தெரியலை. நாளைக்கும் உங்களை சந்திக்கலாம், சங்கமிக்கலாம். நன்றி, வணக்கம்.